உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி மதுரையில் விமான நிலையத்திலேருந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் கொடுத்துள்ளார். அதில் அவர் ஒன்றுமே சொல்லலை. நான் பக்கத்தில் என்னுடைய ஜனநாயகம் என்ற ஒரு படப்பிடிப்பிற்காக நான் சென்று கொண்டிருக்கேன். என்னோட தொண்டர்களாக இருக்கட்டும் சரி, என் ரசிகர்கள் யாரும் தொந்தரவு செய்ய வேண்டாம். அரசியல் களத்தில் நான் அரசியல் செய்வேன். இப்போது என்னுடைய வேலையை நான் செய்ய போகிறேன் என்று மட்டும்தான் அவர் பேசியிருக்காரு. எந்த ஒரு அரசியல் பற்றி அவர் பேசலை, அவருடைய கட்சியை பற்றி எதுவுமே பேசலை. நான் என்னோடய சொந்த வேலையாக நான் சென்று கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த ஊடகங்கள் எப்படி நான் முதன்முறையாக பத்திரிகை சந்திப்பு, அது தமிழில் கூட இல்லை, ப்ரெஸ் மீட் அப்படின்னு சொல்லி போட்டுட்ருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, போராட்டங்கள் பண்ணுறவங்க, ஒரு மக்களுக்காக மக்களோட நிற்கிறவங்கள அப்படியெல்லாம் இந்த ஊடகங்கள் காட்டாது. அது யாருக்காக இது இருக்குது அப்படின்னா, அப்போதைக்கு யார் ஆட்சியில் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன ஒரு நல்ல ஜாதக பாதகமான நிலை இருக்கிறதோ அதை மட்டும்தான் எடுத்து இந்த ஊடகங்கள் சொல்லுது. மக்களுக்கான உண்மைத்தன்மை செய்திகளை கொண்டு சேர்ப்பதே இல்லை. அதனால் தமிழக வெற்றிக் கழக தலைவர் அவருடைய சொந்த வேலை பார்ப்பது, அனைவருக்கும் அவருடைய சொந்த வாழ்க்கையில் சொந்த ஒரு தொழில் வேலைகள் இருக்கும், அதை பார்க்கட்டும், ஒன்று தவறில்லை. ஆனால் அவரை வைத்துக்கொண்டு மிகப்பெரிய அரசியலை செய்து தமிழ் தேசிய அரசியலை வீழ்த்து விடலாம் என்று முயற்சி செய்ய வேண்டாம். நாங்கள் எப்பொழுதும் வலுவாகவும் உறுதியாகவும் இருக்கின்றோம். வாழ்க தமிழ், வளரணும் தமிழ்.